நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வீர விளையாட்டான இளவட்டக்கல் தூக்கும் போட்டிக்கு இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தீவிர பயிற்சி செய்து வருகின்றனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பல சிற்றூர்களில் இன்றும் இளவட்டக்கல்லை தூக்கும் போட்டி நடத்தப்படுகிறது. வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடக்கும் இளவட்டக்கல் விளையாட்டுப் போட்டிக்காக தற்போது இளைஞர்கள் பயிற்சி எடுத்து வருகின்றனர். இளைஞர்களுக்கு போட்டியாக பெண்களும் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் திருவிழாவன்று பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டாலும் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி காண ஏராளமான பொதுமக்கள் கூடுவது வழக்கம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இருப்பது போலவே இதற்கும் ரசிகர்கள் பட்டாளம் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கள் ஊரில் உடல் வலிமை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை எங்கள் முன்னோர்கள் இந்த மண்ணில் விதைச்சிட்டு தான் போயிருக்காங்க. அதை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த பொங்கல் தினத்தில் இந்த விளையாட்டு போட்டிகளை நடத்தி எங்களுடைய வீரத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதற்கான முன்னேற்பாடுகளை இப்போமே ஒரு மாதம் இருக்கும் போதில் இப்போமே நாங்கள் எங்கள் ஊரில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் தான் இந்த விளையாட்டு போட்டி நடக்கக்கூடிய ஆடுகளும். இங்கே இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல கூடிடுவாங்க. அவங்களோட வருகை மிக பெரிய அளவில் இப்போ கூட ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் மக்களும் அதற்கான முயற்சியை இப்போவுமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இளவட்டக்கல் தூக்குறது, உரல் தூக்குறதுன்னு சொல்லி அவங்க முயற்சியை இப்போவுமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 20-25 நாள் இருக்கும் போதிலே அதற்கான ஏற்பாடுகளை எங்கள் கிராமத்து மக்கள்லாம் முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. வரக்கூடிய பொங்கல் திருநாளில் இந்த இடத்துல எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. மிக பிரமாண்டமான அளவில் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஊரில் நடைபெற இருக்கிறது. அதற்கான பயிற்சியை இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். கடந்த 29 வருடமாக இளவட்டக்கல் தூக்குதலும் உரல் தூக்குதல் போட்டியும் நடைபெறுகிறது. இதில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்கிறார்கள். இப்போது அதற்கான பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது. அதை சிறப்பிக்கும் வண்ணமாக பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள பல ஊர் சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். எனவே அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருஷம் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி பசங்க தான் ஃபர்ஸ்ட் தூக்குவாங்க. இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு ஒருக்கா நீங்களும் தூக்குறீங்களான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் நாங்கள் தூக்கணும். வருஷம் இப்போ ஒரு 5 வருஷமா நாங்கள் தூக்கிட்டு இருக்கோம். இதுக்கான பயிற்சி தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த ஒரு மாசமா நடந்துட்டு இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணுறவங்களுக்கு தங்க காயின் கொடுப்பாங்க. 2வது பிரைஸ்க்கு 5000 ரூபாய் பரிசு கொடுப்பாங்க. இது பாரம்பரிய விளையாட்டு எங்கள் ஊரில். இதில் இந்த ஊரை சுற்றி எங்கள் ஊர் மட்டும் இல்லை, இப்போ இந்த கிராமத்திலேருந்து நிறையா கிராமத்திலேருந்து எல்லாரும் விளையாட்டை பார்க்கறதுக்காக வருவாங்க.